ஹலோ ஆல். இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் டைஜஷன்னா என்னென்னு பார்ப்போம். டைஜஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆஃப், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸை சிம்பிளர் ஃபுட் ஸ்டெப்ஸ்னால் மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டைஜஷன். ஓகே, டைஜஷன் வந்து ஹியூமன் பாடியில் பக்கல் கேவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஆனஸில் எண்ட் ஆகும். இது அதாவது ஃபஸ்ட் வந்து பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து ஈசோபேக்கஸ்க்கு போகும், அப்புறம் ஸ்டொமக்குக்கு போகும், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் ரீச் ஆகும், தென் இட் வில் கோஸ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் ஆனஸ் வழியாக வந்து எஜஸ்டர் அதாவது வெளியேறிடும். இதான் வந்து ஒரு ஃபுட் நம்ம சாப்பிடும்போது பக்கல் கேவிட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் எண்ட் ஆகும். இதுக்குரிய க்ரானாலஜிக்கல் ஆர்டர் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குரிய வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ் லா: பி ஃபார் பக்கல் கேவிட்டி, ஓ ஃபார் ஈசோஃபேகஸ், எஸ் ஃபார் ஸ்டொமக், எஸ் ஃபார் ஸ்மால் இன்டெஸ்டைன், எல் ஃபார் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஏ ஃபார் ஆனஸ். இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் வந்து அலிமெண்ட்ரி கெனால்னு பேர். தென் இப்போ நம்ம அதோட 1 by 1 அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷனை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் கிளான்ஸ் வந்து நிறையா கிளான்ஸ் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட் சலைவாவை ப்ரொடியூஸ் பண்ணும், தென் பேன்க்ரியாஸ் அண்டு லிவர். இந்த லிவர் கிளாண்ட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய கிளாண்ட். வேரஸ் வந்து விச் இஸ் த பிக்கஸ்ட் எண்டோக்ரைன் கிளான்னு கேட்டாங்கன்னா அது வந்து லிவர் கிடையாது, அது வந்து தைராய்டு. ஓகே, தென் இந்த பேன்க்ரியாஸும் லிவரும் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து செக்ரேட் பண்ணும். அதோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது வந்து இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் தான். இந்த டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்ணுறது வந்து பேன்க்ரியாஸும் லிவரும். இதான் வந்து அப்புறம் வந்து நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம பார்த்தது வந்து அலிமெண்ட்ரி கெனால் ஆர் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் இந்த 3 அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ். இது 3 சேர்ந்தது தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். தென் பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டி வந்து நம்ம மவுத்தில் ஃபுட்டை வந்து கொடுத்ததுமே வந்து சியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்தலேருந்து நம்ம ஃபுட்டை உள்ளே கொடுக்கறது தான் வந்து இந்த பக்கல் கேவிட்டியோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம சாப்பிட்ற ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட், அதாவது சாப்பிட்றதுக்கு பேர் வந்து இன்ஜெஷன். இந்த பக்கல் கேவிட்டியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்மளே கடித்து சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிடுவோம். அது வந்து மெக்கானிக்கலாக பண்ணுவோம். இது வந்து எந்த ஒரு வித கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் கிடையாது, அதாவது இந்த டைஜஸ்டிவ் ஜூஸோ எதுவுமேலாம் கிடையாது. நம்ம வந்து பல்லில் கடித்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸை ஸ்மால் பீசஸாக நம்ம மாற்றிடுறோம். அப்புறம் நம்ம சலைவரி கிளாண்ட்லேருந்து செக்ரேட் பண்ணுற சலைவா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை சுகராக இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணுது. தென் ஃபுட் பைப் ஆர் ஈசோபேகஸ். ஈசோபேகஸ்ங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்ம இதில் படிச்சிருப்போம்ல, வின் பைப் படித்தோம்ல, அந்த மாதிரி தான். இது வந்து இந்த ஸ்வாலோட் நம்ம அப்படியே முழுங்குற ஃபுட்டை வந்து ஃபுட் பைப் மூலமாக எடுத்துகிட்டு போகும். இந்த ஃபுட் பைப்புடைய வால்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த ஃபுட் பைப்புடைய வாலே வந்து இந்த ஃபுட்டை வந்து கீழே புஷ் பண்ணிடும். அதனுடைய அதாவது வாலுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுட் வந்து உள்ளே புஷ் ஆகி போய்கிட்டே இருக்கும். தென் அடுத்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா ஸ்டொமக். இதான் வந்து வைடஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். இது வந்து ஈசோபேகஸ்லேருந்து ஃபுட்டை வாங்கி அப்புறம் ஒன் சைடு வந்து ஈசோபேகஸில் ஓப்பன் ஆகிருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்டொமக்கினுடைய இன்னர் லைனிங், அதாவது உள்ளே இருக்க ஸ்டொமக்கினுடைய இன்னர் லைனிங், அதாவது உள்பாகம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் மியூக்கஸையும் செக்ரேட் பண்ணும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மியூக்கஸோடைய ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் ஆஃப் ஃபஸ்ட், அதாவது வந்து இந்த உள்ள ஸ்டொமக்குக்கு உள்பாகத்தில் வந்து எந்த ஒரு வித டேமேஜும் ஆகிடாமல் வந்து இந்த மியூக்கஸ் பார்த்துக்கிறோம். வேறு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட்டோடு சேர்ந்து வரக்கூடிய பாக்டீரியாவை இது கொன்றும். ஸோ மியூக்கஸ் வந்து இன்னர் லைனிங் ஆஃப் ஸ்டொமக்கை பாதுகாக்கும், வேறு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பாக்டீரியாவை கொன்றும். அப்புறம் இந்த ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய கன்வர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ப்ரோட்டீனை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. ஸ்டொமக்கில் வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே டைஜஸ்ட் ஆகுது, ப்ரோட்டீனை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வந்து லிவர்லையும் பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஜூஸஸை வந்து டைரெக்டாக ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் ரிசீவ் பண்ணோம். ஈவன் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்திலே பார்த்துருப்போம், பிளட்டு வந்து டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியலாக ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து எடுத்து தான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு சர்க்குலேட் பண்ணோம். நீங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்கலன்னா ப்ளீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லெசனை பாருங்கள். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து லிவர், பேன்க்ரியாஸ் இது ரெண்டில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூஸஸை வாங்கினாலும் இதனுடைய இன்னர் வாலுமே வந்து இன்டெஸ்டினல் ஜூஸஸை செக்ரேட் பண்ணும். இதை செக்ரேட் பண்ணுற ஜூஸஸ்க்கு பேர் வந்து இன்டெஸ்டினல் ஜூஸஸ். தென் லிவர்னு பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்பர் தட் இஸ் வலது பக்கம் அப்டோமனில் கொஞ்சம் மேலே இருக்கும். தென் லிவர் தான் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த பாடி. திரும்ப சொல்கிறேன், லிவர் தான் லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த பாடி. வேறஸ் லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து தைராய்டு. அப்புறம் லிவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பைல் ஜூஸ் செக்ரேட் பண்ணும். இந்த பைல் ஜூஸ் வந்து கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த பைல் ஜூஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த பைல் ஜூஸினுடைய வேலை. பைல் ஜூஸ் வந்து ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பேன்க்ரியாஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீம் கலரில் இருக்கும். இது வந்து ஸ்டொமக்குக்கு கீழே இருக்கும். அப்புறம் பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இது மூணுலையுமே வந்து ஆக்ட் ஆகும். இது மூணையுமே ஆக்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். எதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இது மூணுலையுமே ஆக்ட் ஆகிறது வந்து இந்த பேன்க்ரியாட்டால் செக்ரேட் பண்ணக்கூடிய பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸ். இதோட வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்பர் பார்ட்டில் டைஜஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் வந்து ரொம்ப கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிருக்க ஃபுட் வந்து லோவர் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைனை ரீச் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய இன்டெஸ்டினல் ஜூஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக டைஜஷன் பண்ணிடும். தட் இஸ் ஃபேட்டு, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணிடும். அப்போ இந்த தட் இஸ் இந்த லோவர் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் கார்போஹைட்ரேட்டை சுகராக மாற்றிடும், ஃபேட்ஸை ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசராலாக மாற்றிடும், ப்ரோட்டீன்ஸை அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து தான் வந்து பிளட் வெசல் இந்த தட் இஸ் ஃபுட் மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் வந்து பிளட் வெசல்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். பிளட் வெசல்ஸ் வந்து டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிடும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்புறம் இந்த வால் ஆஃப் இன்டெஸ்டைன்னா இதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால் ஆஃப் இன்டெஸ்டைன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஃபிங்கர் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம விரல் மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த விரல் மாதிரி ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியலை வெளியே எடுத்துகிட்டு போகிறது, அதாவது பிளட் வெசல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இது வந்து இது எதுக்காக வந்து இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அப்சார்ப்ஷனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த வெள்ளி வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வைடர் அண்டு ஷார்ட்டர் தேன் ஸ்மால் இன்டெஸ்டைன். பெருசாக இருக்கும் ஆனால் சிறுசாக இருக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனை விட. இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பாருங்கள், எல்லா ஃபுட்டுமே டைஜஸ்ட் ஆகிடுச்சு. எப்படி வந்து சிலது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும்ல, அந்த சால்ட்ஸையும் வாட்டரையும் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதனுடைய வேலை சால்ட்டையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிமைனிங் டைஜஸ்ட் ஆகாது எல்லாமே வந்து செமி சாலிடில் போய் ரெக்டமில் போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதான் வந்து ஃபீகஸ். இந்த வேஸ்ட் மெட்டீரியல் ஃபீகல் மேட்ரு எல்லாமே வந்து ஆனஸ் வழியாக வெளியே போயிடும். இதனுடைய ப்ராசஸ்க்கு பேர் வந்து எஜெஷன். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. Just spread the word in your comfort zone and also please do subscribe. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து லெசன் நாங்கள் க்ரியேட் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாங்கள் இந்த சீரியஸை கன்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை வேறு சீரியஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சரி, ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் உங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க முடியுமோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற வீடியோஸை we will try to make that lessons. Okay guys, spread the word in your comfort zone. Thank you.